Hello viewers, welcome to Cute Kitchen and Craft. Today video காய்கறி பிரியாணி சூப்பராக செய்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி ஈஸியான மெத்தடில் சூப்பராக பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அதோட சிக்கன் மட்டன் அந்த பிரியாணி செய்யாதப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சே நம்ம ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாம். அந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் 2. இன்னும் கூட காய்கறிங்க இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு கேரட் சேர்த்துருவோம். காய்கறிகளை கொஞ்சம் வதக்கிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி பிரியாணி. கேரட் சேர்த்தாச்சு, அதுவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அப்புறம் பீன்ஸ் சேர்த்துடலாம், அதையும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்கும்போது நமக்கு காய்கறி சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது உருளைக்கிழங்கு அதுவும் சேர்த்தாச்சு. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கி வேக வச்சுக்கலாம். எண்ணெயில் வதங்கும் போதே நமக்கு காய்கறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணியில். எண்ணெயில் வதக்குறதுனால நமக்கு கொஞ்சம் வெந்தம் கொடுத்துரும். குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இந்த காய்கறிகளை அப்படியே வேக வச்சுட்டு அதுலேயே சேர்த்து சாப்பாட்டு அரிசியை சேர்த்து போட்டோன்னா காய்கறி பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நான் பேனில் தான் செய்கிறேன். இப்போ காய்கறிங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிட்டாச்சு. தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், இதையெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். காய்கறிகளில் இந்த மசாலா சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காய்கறியும் வெந்துருச்சு. அதோட கூட தயிர், தயிர் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் காய்கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். முக்கால்வாசி பதத்தில் காய்கறி வெந்துருச்சு. இதை நம்ம சாப்பாடு செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சாப்பாடுக்குள்ளே அளவு தண்ணி சேர்த்தாச்சு. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. அந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ பிரியாணிக்குள்ள அரிசியை சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சேர்த்துடலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ காய்கறியோடு சேர்ந்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு காய்கறியும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் மல்லி புதினா எல்லாம் சேர்த்துடலாம். காய்கறி தனியாக செய்யும்போது குழந்தைங்கள சாப்பிட அடம் பிடிப்பாங்க. இப்போ பிரியாணியோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. எலுமிச்சைப்பழ சாறு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி.
காய்கறி பிரியாணி சூப்பராக தம் வைக்கிற நேரம் வந்துருச்சு. தம் வைக்கும்போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சோன்னா இன்னும் நல்லா மணக்கும். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது பிரியாணி சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. மழை நேரத்துக்கு சூப்பரான பிரியாணி ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இதை குக்கர்லேயும் செய்யலாம், இதே மெத்தடில் நம்ம பாத்திரத்துலேயும் நம்ம செய்யலாம். இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணியாச்சு, முட்டை அண்ட் வெங்காய ராய்த்தாவும் பண்ணியாச்சு. தந்தூரி சிக்கன் செய்கிற வீடியோ அடுத்தது நெக்ஸ்ட்டு அப்லோட் ஆகிடும். அதை பார்த்துட்டு வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நமக்கு தந்தூரி சிக்கன் ரெடி. மயோனிஸோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். காய்கறி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.